இன்றைக்கு ஒரு புதிய ஒரு மாதத்தில் ஒரு சிறிய ஒரு தலையங்கத்தை வைத்து For this new month, we are bringing something new. நான் உங்களோட பேச விரும்புகிறேன். And I want to speak to you. Hallelujah. Hallelujah. என்ன தலையங்கம்டா? What the title is. நாம் என்னத்தை செய்யக்கூடும்? What can we do? நம்மாலே என்னத்தை செய்யக்கூடும்? From us, what can we do? Hallelujah. Hallelujah. நம்மாலே என்ன செய்ய முடியும்? What can we do? என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. We can't do anything. எங்களை உருவாக்கினதே கர்த்தர்தான். But the one who created us is God. Hallelujah. 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 எங்களை உருவாக்கினதார் எங்களை உருவாக்கினவர் யார்? கர்த்தர். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கினவர். God created us. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடியும். He's the only person that can do a lot of things. ஹalleluya. இந்த புதிய ஒரு மாதத்துல ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், ஆண்டவரே 10வது மாசம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தர சொல்லி கேட்டேன். ஆண்டவர் வசனத்தை தந்திருக்கிறார், தெரிஞ்ச வசனம். ஹalleluya. Hallelujah. நாங்கள் வாசித்துக் கொள்வோம். மத்தேயு புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு புத்தகம் 19வது அதிகாரம் Matthew 19. இருபத்தி 6வது வசனம். Matthew 19 verse 26. Jesus looked at them and said, திரும்பி வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஹalleluya. Hallelujah. மனிதனால கூடாததை கர்த்தர் செய்வார். ஹalleluya. ஹalleluya. மனிதனால செய்ய முடியாததை நம்முடைய ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹalleluya. ருசி பார்த்தவர் ஒரு ஹalleluya. ஹalleluya. நம்முடைய சுயத்தினாலும் நம்முடைய அறிவினாலும் நாங்க சில காரியங்களை செய்ய முடியாது. It's not by our own ability, not by our own mind. அதான் ஆண்டவர் சொல்ற என்னண்டா, But the Lord says, அப்பா உம்மால முடியாது, with you you can't, என்னால முடியும். but with him you can. ஹalleluya. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Say next to you. உங்களால முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். From you you can't, but the God can. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தரால மாத்திரம் முடியும். With God all things are possible. அது எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, It could be anything, ஆனா தேவனால மாத்திரம் முடியும். but only God things are possible. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் வேதம் சொல்லுது. That's what the word says. மனிதனால கூடாதது தேவனால கூடும். With man this is impossible, but with God all things are possible. ஒருவேளை எங்களுடைய சரீரத்துக்குள்ள எலும்பு கூடிய உடைந்து இருந்தா, Maybe in our bodies we might have a broken bone, கர்த்தர் ஜாயின் பண்ணுவார். but God can heal it. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவரால மாத்திரம் முடியும். It can be any problem, but God can fix it. ஹalleluya. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, வேதத்தை நாங்க பார்க்கும்போது அவர் சொல்ற, நான் உனக்கு செய்வேன் உதவி. In the word he says he will do it for you. ஆமென். Amen. ஹalleluya. Amen. அப்ப தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? So if you want God to do something in life, what should we do? மார்க் 9:23 வாசித்துக் கொள்வோம். Let's go to Mark 9:23. மார்க் 9:23. Mark 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நன்றா கவனிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஹalleluya. விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரம் எல்லாமே கூடும். If you believe, he will do it for you. ஹalleluya. Hallelujah. அப்ப நானும் நீங்களும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வரா இருந்தால் அதை விசுவாசிக்க வேண்டும். So if you want God to do something in life, we need to believe it. ஆமென். Amen. ஹalleluya. அவரால கர்த்தரால முடியும். With God is possible. ஆனா நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். We need to have faith. ஆமென். Amen. கர்த்தரால முடியும்.
என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பாராக. So if we have faith that God will, He will do it for you. முதலாவது விசுவாசம். First is faith. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க We வேண்டும். need faith in our life. ஒரு நாள் சபையார் சேர்ந்து மழைக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க, தெரியுமா தெரியல, மழைக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. சரி என்று சொல்லி மழை வருமென்று சொன்னால் என்ன செய்யணும்? குடி எடுத்துன்னு போகணும். இதுதான் விசுவாசம் இல்லையா? உண்மையா இல்லையா? தெரியாமல் இருக்கிறீங்க. மழைக்காக ஜெபிச்சா நான் போகும்பொழுது என்ன செய்யணும்? குடியை கொண்டு போகணும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்ற ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மழை வரும் என்று சொல்லி குடியை கொண்டு போகணும். அதில் எல்லாரும் கொண்டு போகவில்லை. ஒரு சின்ன புள்ள தான் கூட கொண்டு போனது. கரங்களை தட்டிங்களா? ஒரு சின்ன புள்ள தான் குடியை கொண்டு போனதாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் மழையை வர வைப்பேரண்டு. அல்லேலூயா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். So what we need to do, we need to have faith. விசுவாசிக்கும் பொழுது When we have faith, ஆண்டவர் சொல்றார், மனிதனால கூடாததை தேவன் செய்து முடிப்பார். He says, with man everything is impossible, what with Him everything is possible. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். So when we have faith, He will do it for you. நான் உங்களுக்கு 2-3 தடவை ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு ஊழியக்காரன் அங்கே ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. அன்று அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் வந்து, சிறு பிள்ளைய சொன்னாங்க, எல்லாரும் உங்களோட பிளேட்டில் எடுத்து வச்சு கொண்டுருங்க. 100 பேர் அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஜெபிச்சார், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. So there's a man who prayed for food for the poor's என்ன children. செய்கிறது? He said, what should I do? ஆனால் அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். When he was praying, ஒரு நாள் one day, ஒரு திருமண வீட்டுக்காக 200 பேருக்கு சமைச்சு கொண்டிருந்தாங்க. they were making food for a marriage for 200 people. திடீரென்று அந்த திருமணம் தடை பண்ணி விட்டது. Suddenly the marriage stopped. எங்க இந்த சாப்பாடை கொடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குது. They said, what should I do? உடனடியாக Suddenly அந்த சாப்பாடு the food, அந்த ஊழியக்காரர் இடத்துக்கு அனுப்பப்பட்டது. so the person who's in the ministry took the food. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். Let's see how, this shows how great the Lord is. விசுவாசம் என்னண்டா, அந்த அவர் சொல்ற, நீங்க பிளேட் எடுத்து வச்சிருங்கள், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். So the faith is that he said, hold this plate and you will receive this food. வேதத்தில் ஒரு வசனம் பார்க்கிறேன், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். அல்லேலூயா. வாய்க்கால்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்ப நாங்கள் என்ன சொன்னோம்? வாய்க்கால் நிரப்பப்பட வேண்டும்டா, வாய்க்காலை வெட்ட வேண்டும். அல்லேலூயா. வாய்க்காலை வெட்ட வேண்டும். அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசம் வேண்டும். Within our lives, we need to have faith. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால், If we have faith, சபையை கட்டும், He can build a church, குடும்பத்தை கட்டும், we'll build our family, கர்த்தர் பெரிய காரியங்களை and the Lord செய்வாராக. will do amazing things in our ஆமென். life. Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசித்துக் கொள்ள போறோம். பாருங்க, Let's turn our book to another word. லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's go to Luke chapter 5. லூக்கா 5வது அதிகாரத்தில் அங்கே முழுவதும் வாசிக்க வேண்டாம், 5:2 வாசித்துக் கொள்ளுங்கள். 5 verses 2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். போதும். இந்த மீன் பிடிக்கிறவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் மீன் ஒன்றும் அகப்படவில்லை. So the fishermen wanted fish, but they didn't get anything that day. அதனால அந்த வலையை அலசிக் கொண்டிருந்தார்கள். So because of that, they were கூடுதலியா கடல் pushing the net around. தொழில் செய்தவர்கள் அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வலையில மீன் பிடிக்காவிட்டால் அதில் வந்து பாசி பிடித்திருக்கும். அதனால அந்த வலையை கொண்டு என்ன சொல்றாங்க, கழுவுவாங்க. So they were washing the net. கழுவி கொண்டிருக்கும் பொழுது Whilst they were washing, ஒன்றுமே இல்லை. there was nothing that came out.
இவர்களால ஒன்றுமே செய்ய முடியாது. Through them, they couldn't do anything. வலையை கழுவி கொண்டிருக்கிறாங்க. They were still washing their net. ஒன்றுமே இல்ல. There was nothing. ஆனா அவங்களுடைய மனதுல இவ்வளவு வேதனைகள் இருக்கும். But within their hearts, they were a bit hurt. நாங்க பிரயாசப்படுற ஆண்டவரே. They wanted to desire, ஆனா ஒன்றுமே கிடைக்கவில்லையே. but they had nothing at the end. நீங்க இந்த இடத்துல So I want you now. பிரயாசப்படுறீங்க. You want it, ஒன்றுமே கிடைக்கலன்னு but நினைக்கலாம். nothing happens to you. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் There's வரவில்லையே. no changes in my life. என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் There's no வரவில்லையே. changes in my family. ஒரு தெளிவான வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். So you're worried. இவர்கள் அந்த இடத்துல கவலைப்பட்டு கொண்டு தான் பலியை அலசி கொண்டிருந்தார்கள். Like the fishermen, they were worried as well. அங்கே வாசிங்க அடுத்த வசனத்தை. Let's read. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அந்த படகு யாருடையதாம்? சீமோன் பேதுருடைய படகு. ஆமென். இந்த படகை சீமோன் யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு கொடுக்கிறார். வந்தா கவனிங்க. இந்த படகை கர்த்தரிடத்துல கொடுத்து வாசிங்க. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு கர்த்தர் கேட்கிறார், கொஞ்சம் தள்ளுங்கப்பா. அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். யார் உட்கார்ந்து இருந்தார்? இயேசு உட்கார்ந்து இருந்தார். So Jesus was sitting on the boat. இப்ப இந்த உட்கார்ந்து பேசுவதற்கு பேதுரு சீமோன் என்ன செய்யற? அந்த படகை கர்த்தரிடத்துல கொடுத்தார். So he gives everything to Jesus. கர்த்தரிடத்துல தான் கொடுத்தவர். He gives it to the Lord. அப்ப கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்யறாராம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு போதகம் பண்ணி பிரசங்கம் முடித்த பிற்பாடு When he finished speaking, சீமோனை நோக்கி சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் சீமோனை நோக்கி ஐயரே இதை வாசிக்கிறீங்க? 4வது வசனம். சரி வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்திலே கொண்டு போயினவா வலையை போட சொல்றார் ஆண்டவர். out in deep water and let down the nets for a catch. அதற்கு சீமோன் ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பாருங்க, ஐயரே, ரா முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை. Simon answered, Master, we've caught hard all night and haven't caught anything, but because you say so, I will let down the nets. ஒன்றுமே இல்லையப்பா. But there was nothing there. பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இரவு முழுவதும். We can see how hard they struggled. நல்லா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. They struggled a lot. ஆனா அதுல பாருங்க, but we can see that ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றார். He said, because we don't have it, but because you say so, I will let down the nets. தேவனுடைய வார்த்தையின் படி பேதுரு கொண்டு போய் வலையை போடுகிறான். Because of what the Lord says, he puts the net down again. நன்றா கவனிங்க. இதுல என்ன விளங்கிச்சு? What can we understand from this? கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன் பேதுரு. We need to obey. Simon obeyed. தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சான். He obeyed Jesus' word. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்ததனால He obeyed the Lord's word. வாசித்துக் கொள்ளுங்கள் 6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்களை வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். போதும். இப்ப தேவனுடைய வார்த்தை அங்கே என்னவாம், பேதுரு கீழ்ப்படிந்த அந்த வலையை போட்டதினாலே அங்கே மீன்களை பிடித்தார்கள். Because he listened to the Lord, he said, when they had done so, they caught such a large number of fish that their nets began to break. வலை கிழிந்து போகும் அளவு Their nets began to break. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம், So what me and you need to think today, மனுஷ வார்த்தையை நாங்க நம்ப கூடாது. we can't trust man's word. மனுஷ 4 வார்த்தை சொல்லுவாங்க, They will say a lot of things to அதை you. கேட்டு விட்டுடுங்க. We should hear it and just leave it like that. தேவன் உங்களுக்கு என்ன But சொல்லுறாரோ whatever the Lord says, அதன்படி செய்ய we வேண்டும். should obey it. ஹalleluya. Amen. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுறார், Whatever the Lord says to you, அந்த வார்த்தையின் படி நீங்க செயல்படுங்க. just obey what the word says. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் பாருங்க, அவங்க இரா முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. ஒரு பாட்டு இருக்குது, இரா முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை. So all night they were trying to look for fish, but at the end they had nothing. ஒன்றும் அகப்படவில்லை. They had nothing. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, ஆண்டவர் சொன்னார், பேதுரு
நீ கொண்டு ஆழத்துல வலைய போடு. He says, Lord, he says, just put your net down again. ஆழத்துல வலைய கொண்டு போடுங்க. Put it down in deep waters. அப்படியே வார்த்தையின்படி நீங்க செயல்படுங்க. Just obey to what Jesus says. அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். And that word will lift you. ஹalleluya. Amen. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது நீங்க நன்றாக ஆராய்வீங்களா இருந்தா அந்த வார்த்தையே உங்களோட குடும்பத்துல பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். So if you understand what the Lord says to you, he will make big changes within your families. அதிகாலையில நான் ஒரு வார்த்தை படிச்சவன் கரங்களை சொல்லுங்க. 2 3 பேர் தயவு செய்து வெக்கப்படாங்க. இப்படி செய்யாதீங்க. நான் வார்த்தை படிச்சேன். So who's listened to a word early morning? ஆமென். 4 பேர் 5 பேர் வேதம் படிச்சிருக்கிறோம். So only 5 people has read the Bible. 5 பேர் வேதம் படிச்சிருக்கிறோம். Only 5. அருமையான சகோதரனே My சகோதரி, dear brothers and sisters, வார்த்தையை நீங்க படிங்க. we need to listen to the word. வார்த்தை எங்களை கட்டும். The word will build us. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. போன்களை ஒதுக்கி வையுங்க அங்க. Just leave your phone to the side. நித்திர வராட்டி போன் பார்க்கிறது. If you can't sleep, don't use your phone. நித்திர வராட்டி என்ன செய்யலாம்? போன் பார்க்கிறது. So when you can't sleep, you go on your phone. நித்திர வராட்டி டீ குடிக்கிறது. When you can't sleep, you drink tea. சுகர் அதிகம் கூடும். Your sugar will go up. சாமத்தில் எழும்பி டீ குடிச்ச நித்திர வரண்டா டீ குடிப்பினும். So when they can't sleep, they'll drink tea. அப்ப என்ன செய்யும்? சுகர் தான் கூடும். So what will happen? You'll get more sugar. வேதத்தை படிச்சா லோ சுகர் இல்லாம போயிடும். So if you read the word, you won't get ஆமென். diabetes. ஹalleluya. Amen. அருமையான சகோதரனே சகோதரியே, நான் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்படுவோம். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. So what me and you we need to do is we need to read the word so it can build us. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கிழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் அங்கே மீன்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிச்சார். So there were so many fish that even the net ripped. அதான் வேதம் சொல்லுது, உங்களெல்லாம் முடியாதப்பா, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். So the Lord says through you can't, but if you obey what I say, you can do it. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று இருக்கலாம். Sometimes we might think in our life that we might have nothing. எங்களுடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பு இல்லை என்று இருக்கலாம். There might not be a brightness within our நாங்க family. உழைக்கிறது ஒன்றுமே நிக்குது என்று இருக்கலாம். What we earn, it might be not enough. ஆண்டவர் வார்த்தையின்படி செயல்படுங்க. But do what the Lord says, அந்த வார்த்தை உங்களை கட்டும். and the Lord will strengthen you. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. இன்றையிலிருந்து நீங்க தீர்மானப்படுங்க. From today, make a decision ஒவ்வொரு நாட்களும் நான் Every ஒரு day வசனம் that பாடமாக்குவேன். you read at least one word, ஒரு வசனம். one verse. வாலிய பிள்ளைய படிச்சீங்களா? Have you read the Bible? வாலிய பிள்ளைகள் பைபிளை எடுத்து படிங்க. வார்த்தை உங்களை கட்டும். The word will build you. வாசித்துக் கொள்ளுங்கள் இன்னொரு Let's வசனத்தை. 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 2 Kings. உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரம் 2 ராஜாக்கள். அங்கே 4வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2 Kings chapter 4. பதினாலு 15 16 17. So from 14, 15, 16 and 17. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். 8வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவன் தன் புருஷனை நோக்கி
அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. இந்த எலியா ஒரு தேவ மனுஷன். அந்த வீட்டில் ஒரு நாள் தங்கினான். பாருங்க, அந்த வீட்டில் ஒரு ஊழியக்காரன் தங்கின பொழுது அந்த வீட்டில் ஒரு குறைபாடை எலியாவுக்கு கர்த்தர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. So Elisha was a man of God and he stayed at someone's house. And the Lord says, they lack something, so I want you to stay in the house. இந்த அதிகாரத்தை வீட்டில் கொண்டே பாருங்கள், எனக்கு நேரம் போதாது. So when you read this chapter at home, இங்கே ஊழியக்காரன் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? so the servant said, what can I do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What can I do for you? அங்கே 14 வாசிங்க சிஸ்டர். 14 அதற்கு 14 செய்ய வேண்டியது என்னவென்று செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். நன்றாக கவனிங்க. இப்ப அவங்க கேக்குறாங்க என்ன செய்ய வேண்டும்? What can I do for you? இப்ப அவங்களுக்கு என்னன்னா குழந்தை இல்லை. She has no son. குழந்தை மிகவும் ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பொக்கிஷம். So child is a blessing to a family. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் கொடுக்கிற பெரிய பொக்கிஷம். It's a big blessing to a family. பாருங்க, அவங்க சொல்றா அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் ஆயிட்டான். வயது உள்ளவர். So even her husband is old. ஆனா அவங்க கணவன் மனைவி என்ன தீர்மானம் இருக்கிறாங்க? நமக்கு இனி குழந்தை பாக்கியம் இல்லை, வயசு வந்து விட்டது, நான் தான் அப்பா, நான் தான் குழந்தை, நான் தான் பிள்ளை, நான் தான் கணவன். ஆமென். அதுக்குள்ளே அவங்க தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ஒரு குறைபாடை அந்த குடும்பத்துக்குள்ள காணப்படுது. So there was a lack in the family. ஒரு குறை. A lack. இந்த குறையை எப்படியாவது இந்த ஊழியக்காரன் தீர்க்க வேண்டும். So the servant of God wanted to help them for this lack. அதான் அவங்க சொல்றாங்க, ஓ தேவனுடைய மனிதன். Oh, you are the Lord's servant. ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இவர் தேவனுடைய மனிதன். You are the Lord's servant. ரெண்டாவது என்ன சொல்றார்? இவர் பரிசுத்தவான். He is holy. நீங்கள் கண்டுகொள்ளணும் ஊழியக்காரர் வரும்பொழுது யார் வரண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டேய் பாருங்க, என்ன சொல்றா? வயது வந்து விட்டது, I am old. குழந்தை பெற முடியாது. I don't have the ability to have a child. செத்து போன கற்பத்திலே கர்த்தர் பிள்ளையை உண்டாக்கினார். He's resurrected the womb. கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க. செத்து போன கற்பத்திலே கர்த்தர் பிள்ளையை உண்டாக்கினவர் என்று சொன்னால் the Lord resurrected. எம்மாத்திரம். அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை கர்த்தர் மாத்திரம் அறிவார். So whatever problems, whatever lack you have in life, the Lord will change. உங்களுடைய இருக்கிற குறையை நீங்க சொல்ல மாட்டீங்கள். Every lack we might not say. ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த குறையை காண்கிறார். I will change this. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த குறையை தேவன் காண்கிறார். So the lack he will change. இரவு முழுவதும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். Day and night you might worry. இரவு முழுவதும் கண்ணீர் வடித்து இருக்கலாம். Day and night you might weep. அந்த குறையை தேவன் மாத்திரம் காண்கிறார். But the Lord sees this. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை Your lack in your life, கர்த்தர் அதை நிறைவாக்குவார். the Lord will change this. ஹல்லேலூயா. Amen. ஹல்லேலூயா. Amen. சொல்றான் இந்த அவளுக்கு குழந்தை இல்லை. I don't have a child. ஆண்டவர் கேட்கிறார். The Lord is hearing. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை பராமரிச்சு படுக்கிறதுக்கு நல்ல இடம் கொடுத்து அப்படிப்பட்ட ஊழியக்காரன் வீட்டில் வரும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். அவன் தேவனுடைய மனிதன், அது கர்த்தருடைய பரிசுத்தவான். The man of God, he is holy. ஓ நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. செத்து போன கற்பத்திலே கர்த்தர் பிள்ளையை உருவாக்குவராய் இருந்தால் உம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய குடும்பத்திலே செழிப்பை கொண்டு வருவார். வானாந்தரம் செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வானாந்தரம் காணப்படுமா இருந்தால் இந்த புதிய ஒரு மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே செழிப்பை கொண்டு வருவார். So whatever you lack in your life, this month he will give you something new. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brothers and sisters, வாசித்துக் கொள்ளுங்கள். 15 வாசித்துக் கொள்ளுங்கள். Let's read 15.
அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். மனிதனால கூடாததை கர்த்தர் செய்து முடிக்கிறார். Whatever is impossible for man is possible from God. அந்த கணவனால முடியவில்லை, The husband couldn't, அவங்களோட மனைவிலாம் முடியவில்லை, the wife couldn't, நடுவர் இயேசு வந்தார். but the Lord can. நடுவுல இயேசு வந்தார். But the Lord can. நடுவுல இயேசு வந்தார். But the Lord can. அவர் அற்புதம் செய்தார். He done a miracle. அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவுல இருக்கிறார். Today the Lord is with you. கர்த்தர் உங்கள் நடுவுல இருக்கிறார். Today the Lord இந்த is in your மாதத்துல கர்த்தர் இந்த காரியத்தை சந்திப்பார். This month you receive whatever இன்றைக்கு you நீங்க ask for. ஏதாவது நினைத்துக் கொண்டிருக்கலாம். Whatever you are thinking. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று Lord, I need a இன்றைக்கு difference in இப்ப my நீங்க life. நினைத்திருக்கிற You might காரியத்தை be இந்த thinking மாதத்துல right கர்த்தர் now, செய்து but this முடிப்பார். month he will change it for you. ஹalleluya, Amen. ஹalleluya. Amen. அவர் வல்லமையுள்ள தேவன், He's அவர் a மகத்துவம் powerful உள்ள Lord. தேவன், He's a அவர் powerful பெரியவர், Lord. He's அவர் amazing. மரித்து உயிரோடு எழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். He died and he raised alive. ஹalleluya, Hallelujah. அருமையான சகோதரனே Dear brothers சகோதரியே, and sisters, அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்று பாத்தீங்களா? you can see how amazing he is. அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர். அந்த குடும்பத்துல மாத்திரம் இல்ல, உங்கள் மீதும் ஒரு கரிசனையா Not இருக்கு. only in their family but in yours as well. கரங்களை தட்டுங்க. Let's clap our hands. கர்த்தர் சொல்லுங்க, என்னில கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். The Lord is with me. என்னில அவர் கரிசனையா இருக்கிறார். என்னுடைய வேண்டுதலை அவர் அருளச் செய்வார். ஹalleluya, ஹalleluya. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவரால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்ல. Dear brothers and sisters, there's nothing நம்மால we can do, முடியாது. but the Lord can. அதான் நாங்க தலைங்கத்தை பார்த்தோம். நம்மால என்னத்தை தான் செய்ய முடியும்? But what can we do? நம்மால என்ன செய்ய முடியும்? What can we do? கற்பத்திலே உருவாக்கினவரே அவர்தான். He's made the womb. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brothers and sisters, தேவனால கூடாதது சரித்திரத்துல எங்கேயும் எழுதவில்லை. எல்லாமே கூடும். everything is possible for the அவரால Lord. எல்லாமே முடியும். Everything is possible for the ஆமென். Lord. Amen. சகோதரிகள் சொன்னாங்க, நாருமெல்லாம் லாசரு செத்து மரித்து கிடந்தார், அடக்கம் பண்ணி இருக்கிறார். ஐயோ 4 நாள் ஆயிற்று. நாரும் உங்களை பார்த்து யாராவது அப்படி சொல்லி இருக்கலாம். என்னப்பா என்ன திறமை இருக்குது, உன்னால என்ன முடியும், என்னத்தை செய்ய போற, உன்னால் செய்ய முடியாது. உன்னை துக்கப்படுத்துவாங்க மனிதர்கள், உன்னுடைய சொந்தம் துக்கப்படுத்தும், உன்னுடைய உறவு உன்னை துக்கப்படுத்தும். ஒரு மனிதன் துக்கப்படுத்துறதுக்கே காணப்படுவார்கள். சகோதரி தன் சகோதரன் செத்து போனதுக்கு என்ன சொன்னாங்க? நாரும். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை குறித்து யாராவது இழிவா பேசியிருந்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. So dear brothers and sisters, if anyone said anything about you, just ஒரு be thankful. மனிதனை தாழ்த்தவும் கர்த்தரால முடியும், ஒரு மனிதனை உயர்த்துவதும் கர்த்தருக்கு Only முடியும். the Lord can lift you up. ஹalleluya. ரெண்டும் அவரிடத்துல இருக்கிறது. Both of them is only from the Lord. ஹalleluya. Hallelujah. அதான் வேதத்துல பார்க்கிறோம், மனிதனால கூடாததை தேவன் செய்து But முடிப்பார். for man is impossible. Hallelujah. The Lord is possible. ஹalleluya. Hallelujah. அவர் செய்து முடிப்பார். He would do everything for you. பாருங்க, உடனே ஆண்டவர் வந்து லாசரே என்று சத்தம் போட்டார். So the Lord said, ஒரு Lazarus. வார்த்தை, He said one word. லாசரே Lazarus, எழும்பி வா. raise up. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. What a powerful word it is. மரித்தவனை டாக்டர்கிட்டையும் கொண்டு போக முடியாது, செத்தவன் செத்தன் தான், வெட்டி தாக்க வேண்டியதா. So you can't bring a dead person to the doctor. நம்முடைய ஆண்டவர் அப்படி But அல்ல. the Lord is different. செத்தவனுக்கு ஜீவனை He கொடுப்பார். will bring life to the dead. ஜீவனை கொடுப்பார். Will bring life உடைய to the சரீரம் இன்றைக்கு செயல்பட்டு இருக்கலாம், ஆண்டவருடைய ஜீவன் தொடும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஹalleluya. அருமையான சகோதரனே சகோதரியே, டாக்டர் 1000 வார்த்தை சொல்லலாம், ஏன்னா அவர்கள் அதுக்கு தான் படிச்சிருக்கிறார்கள். டாக்டரால் முடியுமா சூனியத்தை கண்டுபிடிக்க? டாக்டரால் முடியுமா செய்வினியை கண்டுபிடிக்க? சொல்லுங்க, அவரால் முடியும் உண்டு. யாராவது ஞானவான் இருக்கிறீங்களா? டாக்டரால் சூனியத்தை கண்டுபிடிக்கலாம் உண்டு, கண்டுபிடிக்க முடியாது.
ஒரே எனக்காக ரத்தம் சிந்தின அப்பா, அவர்களை மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, எப்படிப்பட்ட செய்வன சூனியமா இருந்தாலும் அதை கர்த்தரால மாத்திரம்தான் எடுக்க முடியும். அல்லேலூயா. So it could be any problem, but only the Lord can remove it. 9 வயசுல ஒரு பிள்ளைக்கு ஒரு ஐயர் ஃபேமிலிக்கு ஒரு சூனியத்தை வச்சு விட்டாங்க. 20 வயசு ஆயிட்டு அந்த சூனியம் போகவில்லை. அவருடைய தகப்பன் ஐயர், பிராமண ஃபேமிலி, பக்தி வைராக்கியம் அடைஞ்சவங்க. ஆனா பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லை. அவன் பள்ளிக்கூடம் போய் வரும் பொழுது ரோட்டில் ஒவ்வொரு நாட்களும் விழுவான். எங்களுக்கு இதை அறிவித்தார்கள். நாங்கள் போனோம், போய் சொன்னோம், உம்முடைய மகன் சுகமாக வேணும் என்று சொன்னால் நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அம்மம்மா காரியம் தாய் காரியம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம். என்ன சொன்னாங்க? நாங்கள் சொன்னோம், முதலாவது உங்களோட மகனுக்கு கர்த்தர் விடுதலை கிடைக்க வேணும் என்று சொன்னார். வீட்டுக்குள் இருக்கிற விக்கிரகங்களை எடுத்து எறிய வேண்டும். அவங்க சொன்னாங்க, நீங்க விரும்பின மாதிரியே செய்யுங்க, என்னுடைய பிள்ளை வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும், விரும்பின மாதிரியே. பெரிய பேக்கை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்தான், வெட்டி தாட்டம். அவன் படிச்சு இன்ஜினியரா வந்து அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இது அவங்களோட தகுதி இல்லை, நம்முடைய ஆண்டவருடைய காரியம். அல்லேலூயா. அவரால் எல்லாமே கூடும். ஆமென். Amen. மனிதனால கூடாததை கர்த்தர் செய்து முடிப்பார். So whatever is impossible from God is possible. அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரி, உங்களுடைய My dear வாழ்க்கையில brothers and sisters, என்ன குறைகள் இருந்தாலும் whatever lack is in your life, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. let the Lord know. ஆமென். Amen. தேவனுக்கு ஏன் தெரியப்படுத்துறோம்? Why we should tell the Lord is அவருக்கு தான் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. because He has all authority. சகல அதிகாரங்களும் He has all authority கர்த்தருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். which the God has given. அல்லேலூயா. Amen. காற்றை நிப்பாட்ட முடியும், மழையை நிப்பாட்ட He can முடியும், stop the wind and the rain சூரியனை நிப்பாட்ட முடியும், and the sun, மழையை வர வைக்க முடியும், and He can stop the rain. அக்கினியை வர வைக்க He முடியும் can bring fire. நம்முடைய தேவனால. அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, அவரை எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரம் He வழங்கப்பட்டிருக்கு. has authority to do everything. நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? So why are we worrying? நாங்க ஏன் சோர்ந்து போக வேண்டும்? Why are we worrying? காரணம் அவருக்கு எல்லா அதிகாரங்களும் When He has கொடுக்கப்பட்டிருக்கிறபடினா all authority. அப்பாவிடத்துல கேட்கும் பொழுது Just ask the Father, அப்பா நமக்கு உதவி and செய்வார். the Father will help us. அல்லேலூயா. Hallelujah. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்வீங்களா, உதவி செய்ய மாட்டீங்களா? Would you help your children? சொல்லுங்க, நான் செய்வேன். I will. அல்லேலூயா. என்ற பிள்ளைக்கு நான் உதவி செய்வேன். அப்படி என்றா உங்களை படைத்த தேவன் உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒன்றுக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. So do not be upset about anything. எழுந்து நிப்போம் எல்லாரும். Let's all stand up. எழுந்து நிப்போம். Let's all stand up. ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே, Lord, மனிதனால கூடாததை கர்த்தர் செய்து முடிப்பார். whatever is impossible for man, but is கர்த்தர் செய்து possible from the முடிப்பார். Lord, the Lord will do it for you. ஆண்டவர் செய்து முடிப்பார். The Lord will do it for you. கர்த்தர் செய்து முடிப்பார். The Lord will do it for you. அவரால முடியாதது ஒன்றுமே இல்ல. There's nothing impossible for அவரால Him. முடியாதது ஒன்றுமே There's இல்ல. nothing impossible for Him. அருமையான சகோதரனே My dear சகோதரி, brothers and sisters, தேவனால முடியாதது ஒன்றுமில்ல. there's nothing impossible from கர்த்தரால the Lord. முடியாதது ஒன்றுமில்ல. There's nothing impossible from the Lord. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். So He will make a change within our lives today. வெளிச்சத்தை கர்த்தர் He will கொண்டு bring a வருவார். light to our life. அவரே எங்களுக்கு உதவி செய்வாராய். He will help us. ஹalleluya. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அருமையான வார்த்தைக்காக நன்றி. நன்றி தகப்பனே. அப்படியே எங்களை ஒப்புக்கொடுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. என் அப்பா உமக்கு நன்றி. என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆணிகள் அடிக்கப்பட்ட கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீங்க நடத்தும்படியாக மன்றாடுகிறோம்.